வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 634 963 174 695. ட்ரையல் நம்பர் வந்து ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க. இதுதான் ஃபுல் நம்பரு. இதை வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 13/3/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 263 834. ஓகேங்களா? ஸோ 834க்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி. தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். பிசி பெஸ்ட் போர்டில் இன்றைக்கி ஒரு வெற்றி. பிசியில் 3ஆம் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். போர்டு மாறாமல் வந்து வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம். தில்லுக்கு துட்டா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் பி போர்ட்லேயே நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டில் 3ஆம் நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். டார்கெட் பண்ண மாதிரி இன்றைக்கி நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம். நம்ம பிசிலையும் 3ஆம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். பி போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டில் பாருங்கள் 3ஆம் நம்பர் மட்டும்தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். 3 நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அது ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதில் 3ஆம் நம்பர் 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. நம்ம கணக்கில் வந்து பி போர்டில் வந்து 3ஆம் நம்பர் பிசியில் கொடுத்ததுனால 834 இன்றைக்கி ரிசல்ட்டு. 3ஆம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக பெண்டிங் டார்கெட்டில் பாஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து வந்து 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசி ஏசியில் சொதப்பிடுச்சு. ஏன்னா 834க்கு நம்ம 3ஆம் நம்பர் கூட வந்து 63 23 03 30 32 23 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எல்லா நம்பரும் வச்சுருக்கிறோம். அதாவது 3ஆம் நம்பர் கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் வந்தது 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் உள்ளே வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 46 64 வச்சுருந்தேன். இதுவும் வந்து மிஸ்ஸிங் தான். மை டார்கெட்லேயும் அப்படி தான் 63 36 23 32 இதுவுமே அன்மேட்சிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் சைபர் அல்லது 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருந்தோம். ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சைபர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன். ஆனால் 3ஆம் நம்பர் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 834 ரிசல்ட்டு. நான் வந்து இங்கே கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன், தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன், போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்குன்னு சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான வெற்றி. 3ஆம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாக தில்லுக்கு துட்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இதை பார்த்து பிசி போர்டை பார்த்து 3ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால்மா 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 834. ஓகேங்களா? பிசி வந்து இன்றைக்கி 34 வந்திருக்கு. இன்றைக்கி 34க்கு நம்ம பார்த்தோன்னா 36 கொடுத்துருக்குறோம், 32 கொடுத்துருக்குறோம், 30 கொடுத்துருக்குறோம். இது வந்து மேட்ச் ஆகலை. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 34க்கு இங்கே ஒரு 64 நம்ம கொடுத்துருக்குறோம். இதுவுமே நமக்கு செட் ஆகலை. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிசி அன்மேட்சிங்காக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. கேரளா லாட்ரி 14/3/2024 காருண்யா ப்ளஸ் 513 டிராகோன் கெஸ்டிங்ஸை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமைதிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாமா? ஏ போர்டில் 4 வந்து 29 நாள், 3 வந்து 19 நாள், 2 வந்து 16 நாள், 6 வந்து 14 நாள் ஆகுது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரையும் நம்ம கணிப்பு பிரகாரம் வருது 6ஆம் நம்பரும் ஒரு 2ஆம் நம்பரும் வருது. ஓகேங்களா? ஒரு 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1 வந்து 50 நாள், 5 வந்து 17 நாள் ஆகுது. நாளைக்கு பி போர்டில் 1ஆம் நம்பர் ஓப்பன் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா வந்து பி போர்டில் 1 வந்து 50 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது. நாளைக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி போர்டை பொறுத்தவரை 3 வந்து 24 நாள், 6 வந்து 34 நாள், 7 வந்து 23 நாள், 8 வந்து 15 நாள் ஆகுது. சி போர்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 6ஆம் நம்பர் வரலாம் அல்லது வந்து 7ஆம் நம்பர் வரலாம். ஓகேங்களா? ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் ஏ போர்டில் 2 அல்லது 6, சி போர்டில் 6 அல்லது 7, பி போர்டில் 1 மட்டும். இதுதான் நம்மளோட டார்கெட். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபி பிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 17 12 67 62 71 76 21 26 91 19 92 29 97 79 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை பொறுத்த வரையும் 17 71 12 21 67 76 62 26 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த கொடுத்துருக்கல வந்து இந்த டார்கெட்டில் ஏதாவது ஒரு செட் அல்லது 2 செட் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உங்கள் கடிப்பில் இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும். அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்த வரையும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்குது. அப்படி 1 மிஸ் ஆச்சுன்னா அதோட பவர் 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பவர் கேம் தான். ஸோ அதனால தான் பவரில் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம 1 கொடுத்தோம்னா 6 வந்துடும், 6 கொடுத்தா 1 வந்துடும். ஸோ அதனால் இப்படி நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்முலாவில் இப்படி தான் வருது. எப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நாளைக்கு கேமை பொறுத்த வரையும் பவரில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 1 அல்லது பவர் 6 இந்த 2ல் ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 நம்பருமே வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இது வந்து முழுக்க ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. அதோட பவர் வந்து 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. நான் தான் உள்ளே சொல்லிட்டேன், பவர் கேம் தான். ஆல் போர்டில் 1 அல்லது 6, பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 7, இதில் ஏதோ ஒன்று ஹிட்டு வரணும். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் தில்லுக்கு துட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பரை நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்லாம் விட்டுருங்க. இது முழுக்க ஒரு கற்பனையான கெஸ்ஸிங் மட்டுமே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும். அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்க்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டில் 917 912 967 962 971 976 921 926 791 719 192 129 197 179 கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது 3 டிஜிட் கூட வரலாம், சொல்ல முடியாது. நாளைக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம். கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நாளைக்கு வந்து கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுவிட்டேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.